ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்னா என்ன? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி பணம் மற்றும் பணம் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அப்படிதான் சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் பண்றாரு. ஸோ அந்த பணத்த வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. இப்போ வந்து அவர் ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட். இதுவே அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னா, அது ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட். இப்போ அவருக்கே வந்து ஒரு லோன் தேவைப்படுது. ஒரு லோன் எடுக்கிறாரு அப்படின்னா, அது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட். ஸோ பணம் சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பத்தி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மெட்ரோ சிட்டில இருக்கும். நீங்க இந்த மாரி டயர் 2 சிட்டில ஆரம்பிச்சிருக்கீங்க. மக்கள் கிட்ட இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பத்தின அவேர்னஸ் இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தின அவேர்னஸ கொண்டு போறதுக்காக தான் நம்ம வந்து இந்த நிறுவனமே ஆரம்பிச்சிருக்கோம். பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லிட்ரசி ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னாலே, அவர் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளிய வந்துருவாரு. ஸோ இந்த விஷயங்கள வந்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்து போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து இயற்கையாவே வந்து உயர்ந்துரும். ஸோ இந்த மோட்டிவ்ல தான் நாங்க வந்து டயர் 2 சிட்டீஸ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த விஷயத்த வந்து செய்றோம். ஸோ டயர் 2 சிட்டீஸ்ல வந்து நெறைய மனிதர்கள் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாதிப்பாங்க. அது மினிமம் நார்மலான சேவிங்ஸ்ல தான் வச்சிருப்பாங்க. பட் சேவிங்ஸ தாண்டி அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸா மாறும்போது, அவங்களுடைய ஃபியூச்சர் அசெட்ஸா வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விஷயங்களுக்கான அவேர்னஸ கிரியேட் பண்றது தான் இந்த நிறுவனத்தோட நோக்கமே. எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் பத்தி எதுவும் தெரியாது. நான் எப்படி சார்